உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் இந்து மத கடவுள் ராமர் கோயில் கட்டப்பட்டுள்ளது. ராமர் கோவில் பிரதிஷ்டை விழா நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி, மத்திய அமைச்சர்கள், திரைப்பிரபலங்கள் உட்பட ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். இதனிடையே கோயில் பிரதிஷ்டை நேற்று நடைபெற்ற நிலையில் இன்று முதல் பொதுமக்கள் தரிசனத்திற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அயோத்தி ராமர் கோயிலில் அதிகாலையே ஏராளமான பொதுமக்கள் குவிந்தனர். தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட்டதை அடுத்து ஆயிரக்கணக்கான மக்கள் ராமர் கோவிலில் குவிந்தனர். கூட்டம் அதிகமாக இருந்ததால் கோவிலில் கடும் நெரிசல் ஏற்பட்டது. பக்தர்கள் முண்டியடித்துக் கொண்டு கோயிலுக்குள் செல்ல முயற்சித்தனர். இதனால் சிலர் கீழே விழுந்தனர். இதையடுத்து அங்கு பணியில் இருந்த பாதுகாவலர்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்துக்களுக்கு எதிராக செயல்படும் அமைச்சர் சேகர் பாபு இந்து விரோத கொள்கையை கைவிட வேண்டும் என்று சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் செய்தியாளர்களை சந்தித்த பாஜக மூத்த தலைவர் எச். ராஜா தெரிவித்துள்ளார். பார்த்தா ஒரு பத்திரிகையிலே மிரட்டுறானுங்க. இவங்க மிரட்டலெல்லாம் பலிக்காது. ஏன்னா சனாதன இந்து தர்மத்தை ஒழிப்போம்னு பேசினதுக்காக உதயநிதியும் சேகர் பாபுவும் நிச்சயமாக ஜெயிலுக்கு போவாங்க. ஏன்னா ஒரு பெரும்பான்மை இந்து மதத்தை அழிப்பேன்னு யாரும் பேச முடியாது. அப்படி இருக்கின்ற இந்து விரோத தீய சக்திகள் இங்கே யாருமே கோவில்களில் பூஜை செய்யக்கூடாது, அன்னதானம் வழங்கக்கூடாது அப்படின்றலாம் உத்தரவு போட்டிருக்காங்க. அதுக்கான ஆதாரங்களை அந்த பத்திரிகையை இன்றைக்கி வெளியிட்டிருக்காங்க. நான் நேற்று முழுக்க 20 பதிவுக்கு மேலே ட்விட்டரில் அறநிலையத்துறையின் அராஜகத்தை பற்றி ஏற்கனவே போட்டிருக்கேன். திமுகவின் சேலம் மாநாடு திமுக ஆட்சி அகற்றப்படுவதற்கு காரணமாக அமையும் எனவும், கோவையில் மாநாடு நடத்திய பின் கலைஞர் கருணாநிதியால் முதல்வராக முடியாத சூழல் ஏற்பட்டதாகவும் திருப்பூரில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த இந்து மக்கள் கட்சி நிறுவன தலைவர் அர்ஜுன் சம்பத் தெரிவித்துள்ளார். எங்களுக்கு இரண்ய அசுரன் நாங்க கதைகள்ல கேட்டிருக்கோம். பிரகலாதன் நாராயண நாமத்தை சொல்லுகிற பொழுது இரண்யன் இல்ல நாராயண நாமத்தை சொல்லக்கூடாது, இரண்யன் நாமத்தை தான் நீ சொல்லணும், ராம நாமத்தை சொல்லக்கூடாது, இறைவன் பேரை நீ சொல்லக்கூடாது. அந்த இரண்யன் ஆட்சியில தான் இத்தகைய கொடுமை இருந்தது. அந்த இரண்யன் அழிந்து போனான். அதே மாதிரிதான் இந்த திராவிட ஆட்சி. கோயில்கள்ல வழிபாடு நடத்துவதற்கு தடை, சிறப்பு பூஜைகளுக்கு தடை, அன்னதானத்திற்கு தடை. என்னங்க அநியாயமா இருக்குது. திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணாவின் கொள்கைகளிலே இருந்து விலகி, கருணாநிதியின் கொள்கைகளிலே இருந்து விலகி, திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு முழுக்க திராவிடர் கழகம் கம்யூனிஸ்டுகளின் கைப்பாவையாக மாறி அவர்களுடைய மறைமுக செயல் திட்டத்தை இந்த அரசாங்கத்தின் மூலம் இன்றைக்கு நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். இது ஸ்டாலின் கவனத்துக்கு போச்சா என்னன்னு தெரியும். ராமர் கோவில் உருவாக்க வாழ்வை உயிரை தியாகம் செய்தவர்களுக்கு நன்றி என்றும், ராமர் மீதான நம்பிக்கையை ஒருபோதும் எந்த ஆட்சியாலும் மாற்ற முடியாது என்றும் கோவையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த பாஜக தேசிய மகளிர் அணி தலைவரும் கோவை தெற்கு தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினருமான வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்த நாட்டை இந்த உலகத்தின் பல்வேறு திசைகளில் இருந்து ஆக்கிரமிப்பாளர்கள் ஆக்கிரமித்து இந்த நாட்டு மக்களை கொடுமைப்படுத்தி அவர்களுடைய மதத்தை அழிக்க வேண்டும் என்பதற்காக வழிபாட்டு இடங்களை எல்லாம் அழித்து எப்படியாவது இந்த நாட்டின் கலாச்சாரத்தை சீரழிக்க வேண்டும் என்பதற்காக எடுத்த அத்தனை முயற்சிகளும் முறியடிக்கப்பட்டு இந்த நாட்டினுடைய உயர்ந்த சனாதன தர்மம், என்றும் அழிவில்லாத தர்மம் மீண்டும் ஒரு முறை தன்னுடைய சக்தியை நிலைநாட்டி இருப்பதாக நாங்கள் உணர்கிறோம். ராமர் கோவில் பிரதிஷ்டையில் திமுக அரசு ஏன் இவ்வளவு இடையூறு செய்கிறது என்றும், திமுக மாநாடு ஒரு டிஸ்கோ மாநாடு எனவும் கடலூரில் செய்தியாளர்களை சந்தித்த பாஜக விளையாட்டு பிரிவு மாநில தலைவர் அமர் பிரசாத் ரெட்டி கடுமையாக விமர்சித்துள்ளார். அதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல அங்க போறது ஒரு விஷயம், அங்க பாக்குறது ஒரு விஷயம். தமிழ்நாட்டுல ஒரு நெல்ல காரியம் நடத்தணும்னா கூட எவ்வளவு பிரச்சனை. அதாவது அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பினான்ஸ் மினிஸ்டர் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய நிகழ்ச்சியே தடுக்கணும்னு நினைக்கிறாங்க திமுக அரசாங்கம். என்ன உங்களுக்கு அவ்வளவு பயம்ன்ற? என்ன ராமரை பார்த்தா நார்மலா ராவணன் தான் பயப்படணும், உங்களுக்கு எதுக்கு அவ்வளவு பயம் வருது திமுக அரசாங்கத்துக்கு? அவ்வளவு ஏதாவது பண்ணி வச்சிருக்கீங்களா? யாரையாவது கருத்தை எழுதி வச்சிருக்கீங்களா? என்ன ஏன் பயப்படுறீங்க? நீங்க என்ன சொல்லணும்?
ஒரு தைரியமான அரசாங்கம் என்ன சொல்லணும்? எங்க கொள்கை ஸ்ட்ராங்கா இருக்குங்க, நீங்க பண்றது பண்ணுங்கன்னு சொல்லணும். எதுக்கு நீங்க இப்படி தடுக்கிறீங்க? போலீஸை விட்டு, அவங்கள விட்டு, இவங்களை விட்டு, அதுக்கு இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு டைட் ஸ்லாப் பை தி சுப்ரீம் கோர்ட் தான் சொல்லணும். நீலகிரி மாவட்டம் உதகை பழங்குடியினர் பண்பாட்டு மையத்தில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் சார்பில் நடைபெற்ற விழாவில் சுற்றுலாத்துறை அமைச்சர் க. ராமச்சந்திரன், நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆ. ராசா ஆகியோர் கலந்து கொண்டு 2023-2024 ஆண்டிற்கான பட்டப்படிப்பு பயின்ற மகளிருக்கு திருமண நிதி உதவியாக ரூபாய் 50,000 வீதம் 328 பயனாளிகளுக்கு மற்றும் பட்டப்படிப்பு அல்லாத மகளிருக்கு திருமணம் நிதி உதவியாக ரூபாய் 25,000 வீதம் 151 பயனாளிகளுக்கு என மொத்தம் 479 பயனாளிகளுக்கு நிதி உதவியும் சுமார் 3 கிலோ தங்கத்தினையும் வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் மு. அருணா முன்னிலை வகித்தார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.